மாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அதாவது ஒருவருக்கொருவர் நீங்க உங்களுடைய எண்ணத்துக்குள்ளே நீங்க பெருமை உள்ளவர்களாக எண்ணாமல் ஒருவருக்கொருவர் தாழ்மையான சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். இந்த சிந்தை இருந்தால் கிறிஸ்துவ பண்பு நல்ல ஒழுங்காக இருக்கும். ஆவிக்குரியதான பண்பு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறதுக்கு அவருடைய அடையாளம். ஒருவருக்கொருவர் நம்ம தாழ்மையான சிந்தையோடு இருக்கிறது தான் நல்ல சுபாவம். பிரைஸ் காட், அல்லேலூயா. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் நிச்சயமாக எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். நம்ம ஆண்டவருடைய சாயலே தாழ்மையின் சிந்தையாகத்தான் இருக்கிறது. அது மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் நாம் வருத்தப்பட்டு 28ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசுவானவருடைய சாயல் எப்படிப்பட்டதாம்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசுவின் சாயல் சாந்தம், மனத்தாழ்மை. பிரைஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரியான சுவாபத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நம்ம மாற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். சில பிரச்சனைகள் நமக்கு வரும்போதும், நமக்கு அதிகமாக கோபம் ஊட்டக்கூடிய சில காரியங்கள் வரும்போதும், ஆத்திரம் மூட்டக்கூடிய விஷயங்கள் வரும்போதும், சரீரத்த அளவிலே சில வேதனையான சூழ்நிலைகளும் கூட வருகிறது. சரீர அளவிலே படுகிற வேதனையினால என்ன தாங்க முடியலையே, இந்த மாதிரி ஒரு நிலைமையிலே என் நிலைமை இருக்கிறது என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோமே. இதெல்லாம் என்ன செய்கிறது? இது என்னன்னா தேவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர் நமக்கு சாந்தமான ஒரு மைண்டை நமக்கு கொடுக்கிறார். அதே போல தாழ்மையான காரியத்தை நம்முடைய இருதயம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். அதெல்லாம் ஆன்மா பாடினோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. தாழ்மை அணிந்து தயவு கொண்டோ நாம், தாழ்மை அணிந்து தயவு கொண்டோ நாம், தரணியில் மாந்தர்கள் தழைத்திட வந்தோ நாம், தாழ்மை அணிந்து வெண்மையும் சிவப்பும் நிறங்கொண்டோனாம், வெண்மையும் சிவப்பும் நிறங்கொண்டோனாம், உண்மையுள்ளோர்க்கு உயிரிந்தவனாம், தாழ்மை அணிந்து தயவு கொண்டோனாம், தரணியில் மாந்தர்கள் தழைத்திட வந்தோனாம், தாழ்மை அணிந்து இயேசு என்பவர் என்றும் நல்லவர், இயேசு என்பவர் என்றும் நல்லவர், மாசு இல்லாதவர் மண்ணிலே அவர், மாசு இல்லாதவர் மண்ணிலே அவர், கள்ளமும் கபடமும் இல்லாதவர், கள்ளமும் கபடமும் இல்லாதவர், கள்ளமும் கபடமும் இல்லாதவர், அவரே கருணையில் உருவமாய் வந்தோர், அவரே கருணையில் உருவமாய் வந்தோர், தனதுயிர் மீட்கும் தன்மை உள்ளவராய்
செய்பவராம். தாழ்மை அணிந்து தயவு கொண்டோ நாம் தரணியில் மாந்தர்கள் தழைத்திட வந்தோனாம். தாழ்மை அணிந்து